ஓ நமச்சிவாய நாராயணா. நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். லக்கண பதிவில் கடகலக்கணம், கடகலக்கணத்தில் என்ன பலன்கள் அப்படின்னு கிடைக்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். கடகலக்கணம், சந்திரனுடைய ஆட்சி வீடு. ரொம்ப அறிவாளியாக இருப்பீங்க. சந்திரன் மனதுக்கு காரன். மனது ரொம்ப சுத்தமாக இருக்கும். நல்ல ஆழ்ந்த சிந்தனை, அழகாக இருப்பீங்க, அறிவுடனாக இருப்பீங்க, நிறைய திறமைசாலியாக இருப்பீங்க. கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவு கூர்மை, புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். கடகலக்கணம் பெண் லக்கணம். இதில் ஆண் பிறக்கலாம் அல்லது பெண்ணும் பிறக்கலாம். பெண்ணு பிறந்தாங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அறிவு கூர்மையாக இருப்பாங்க, நல்ல திடமான மனது, தியல் சிந்தனை எல்லாமே சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி ஆண் பிறந்தாலும் நல்ல அறிவு கூர்மையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. கடகலக்கணம் ஜலராசி, நீர் ராசி. கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு வெளிநாடு போய், கடல் கடந்து போய் வாணிபம் செய்கிறது, வியாபாரம் செய்கிறது, வேலை செய்கிறது, வெளிநாட்டுகளுக்கு போய் வேலை செஞ்சு நிறைய பணத்தை ஈட்டுறது கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்கும். கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுறது, சம்பாத்தியம் பண்ணுறது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுது, வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கெல்லாம் கடகலக்கணத்தில் அதிகமாக பேர் இருப்பாங்க. கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வீடு. அது கடகம் தாய் கிரகம், சந்திரன் தாய் கிரகம். தாயுடைய அன்பு, தாயுடைய அரவணைப்பு, தாய் வழியில் உள்ள சொத்துக்கள் எல்லாமே நல்ல நிலைமையில் கிடக்கும். கடகலக்கணத்தில் 3 நட்சத்திரம் இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம், பூச நட்சத்திரம், சனியின் நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம், இது புதனுடைய நட்சத்திரம். கடகலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன். சந்திரனே இந்த லக்கணத்துக்கு அதிபதி, ராசி அதிபதி. அந்த லக்கணத்துக்கு ஆட்சி உச்ச பலத்தோட சந்திரன் இருக்கிறாரு. இன்னொரு கிரகம் குரு கிரகம் உச்சமாக இருக்குது. கடகலக்கணத்தில் தான் குரு கிரகம் இருந்தால் உச்ச வீடு. செவ்வாய் போனது கடக வீடு நீச வீடு. இந்த லக்கணத்தில் 3 வீடு உச்ச பலம், நீச பலம், ஆட்சி பலத்தோடு இருக்காங்க. கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்காக வராரு. சூரியன் 2ஆம் இடத்துல வரனால இவங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இந்த லக்கணத்துக்கு சூரிய பகவான் 10ல் இருக்கணும். சூரிய பகவான் தொழில் ஸ்தானம், ஜீவஸ்தானம், கர்மஸ்தானம் இடமான லக்கணத்துக்கு 10ஆம் இடமான மேசத்தில் செவ்வாயுடன் கூடி நின்னாங்க அப்படின்னா, சூரியன் செவ்வாயோட கூடி 10ஆம் இடத்துல இருந்தார்னா கடகலக்கணத்தில் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க, அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க, உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, அதிகாரமிக்க பதவியில் இருப்பாங்க, அரசியல்வாதியில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, அரசாங்கத்தில் போலீஸு, மந்திரி, இராணுவத்தெல்லாம் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அது செவ்வாயும் சூரியனும் 2ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து மேசராசியில் இருந்தாங்க அப்படின்னா, சூரியன் மேசராசியில் உச்சம், ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி சேர்ந்தாங்க அப்படின்னா அரசாங்கத்தில் கண்டிப்பாக உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. பொதுவாக லக்கணத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். குடும்பம், சூரியன் குடும்பமாக இருக்கனால மனைவி இவங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க மனைவி அமைவாங்க. ஆனால் குடும்பத்தில் சூரியன் நெருப்பு கிரகம், சின்ன சின்ன பிரச்சனை வரும். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து அரவணைச்சு கொண்டு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். ஏன்னா சூரியன் முன்கோவக்காரர், நெருப்பு கிரகம். இப்போ கடகலத்தில் பெண்ணாக பிறந்தாங்க அப்படின்னா கணவன் கொஞ்சம் முன்கோவமாக இருப்பாங்க. ஆண் பிறந்தாங்க அப்படின்னா, கடகலக்கணத்தில் ஆண் பிறந்தாங்க அப்படின்னா பெண் வீடு சூரியன் வீடு, 2ஆம் வீடு, குடும்பத்தை நடத்துகிற வீடு மனைவி ஸ்தானம், குடும்பஸ்தானம் சூரியன் வீடு. அவங்க கொஞ்சம் முன்கோவமாக இருப்பாங்க. அதனால் சூரியன் 2ஆம் இடத்து வரதுனால கொஞ்சம் அனுசரித்து நடத்துனாங்கன்னா இந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போகும். பிள்ளைகள் எல்லாம் அறிவாளிகளாக குழந்தைகள் பிறக்கும். 3ஆம் இடம், 3ஆம் இடம் லக்கணத்துக்கு 3ஆம் இடம்ங்கிறது தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம், இளைய சகோதரர்கள் ஸ்தானம். புதன் பகவான் கன்னிராசி, கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் புதன் பகவான் வராரு. வீரிய தைரிய ஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சியாக இருந்தார் அப்படின்னா ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் கன்னிராசியில் தான் புதன் பகவான் ஆட்சி அடைகிறாரு. நல்லா இருக்கும். இந்த லக்கணத்துக்கு புதன் பகவான் நட்பு வீடு, நட்பு கிரகம். அதனால் புதன் பகவான் 3ஆம் இடத்துல தைரிய வீரியமாக இருந்தார் அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட கிரகம் புதன் கிரகம். கடகலக்கணம் ஏற்கனவே அறிவாளியாக இருப்பாங்க,
படிப்பும் அறிவும் சேர்ந்துன்னா உயர்ந்த இடத்துக்கு போங்க, உயர்ந்த பண்பாளர், நல்ல வேலைக்கு போகலாம். அதனால் லக்கணத்துக்கு புதன் பகவான் கெட்டு போகக்கூடாது. 3ஆம் இடத்துல இருக்குது நல்லது. 12ஆம் இடத்துல மறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா 12ஆம் உடைய அதிபதியும் விரயஸ்தானத்துக்கு அதிபதி தான். ஸோ 12ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி மறைஞ்சாங்க அப்படின்னா நீங்கள் படித்த படிப்பு எல்லாமே வீணாயிரும். அந்த படித்த படிப்புக்கு நீங்கள் வேலைக்கு போக முடியாது. ஆனால் 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல இருக்குது ரொம்ப நல்லது. புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப உத்தமம். கடகலத்துக்கு 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம், வாகனஸ்தானம், வண்டி வாகனஸ்தானத்துக்கான அதிபதியான சுக்கிர பகவான் துலாம் வீடு. 11க்கும் அதிபதி அவர் தான். 11ஆம் இடது லாபஸ்தானம், அபிலாசைகள், நம்ம விருப்பப்பட்ட பலன்களை அடைகிறது 11ஆம் ஸ்தானம். அதான் 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஆனால் கடக லக்கணத்துக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் பாவி. சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு மிகவும் கொடிய பாவி. சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு கெட்டு போகணும். ஒரு லக்கணத்துக்கு பாவியானவர் 6, 8, 12 இடத்துல மறையணும். அப்படின்னா தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரன் பகவான் லக்ஸுரி லைஃப், ஒரு லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சுக்கிரன் பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அந்த ஆதகத்தில் சுக்கிர பகவான் கெட்டு போயிட்டா அப்படின்னா அவர் பெரிய அளவில் முன்னேற முடியாது. தொழிலையும் சரி, வசதி வாய்ப்பிலும் சரி. ஏன்னா சுக்கிரன் ஒரு நல்ல கிரகம். 4க்கும் சுகஸ்தானத்துக்கு அதிபதியான 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 6, 8, 12 மறையதை விட அவர் பாவியாக இருந்தாலும் ஒன்று 4 இருக்கணும், அவர் ஆட்சியாக இருப்பார். இல்லைன்னா 11 இருக்கணும், அவரும் ஆட்சியாக இருப்பார். 11ஆம் லாபஸ்தானத்தில் இருக்கலாம் சுக்கிர பகவான். அல்லது பாவி பாவியாக இருந்தாலும் 6, 8 பறஞ்சார் அப்படின்னா 6, 8, 12 இடத்துல சுக்கிரன் பகவான் மறைஞ்சார் அப்படின்னா இந்த லக்கணத்தில் பெரிய அளவில் முன்னேற முடியாது. சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தடைபட்டு போகும். இந்த லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், பஞ்சாமாதி அப்படின்னா செவ்வாய், விருச்சிக ராசி. 5ஆம் இடம் செவ்வாய். 10க்கும் அதிபதி, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 10ல் இருந்தார் அப்படின்னா ரொம்ப உத்தமம். பூர்வ புண்ணியத்தில் இருந்தாலும் விருச்சிக ராசியில் இருந்தாலும் ஒரு ஆட்சி தான். செவ்வாய் மேச ராசியில் இருந்தாலும் ஒரு ஆட்சி தான். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து சூரியனும் சேர்ந்து இருந்தார் அப்படின்னா இந்த லக்கணத்துக்காரங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பூமி யோகம், வீடுக்கு நிறைய சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நிறைய வாகனங்கள் வாங்குவாங்க, ரியலேஜ் பிஸ்னஸ், இடங்களை வாங்கி விற்கிறதில் உயர்ந்த இடத்துக்கு போங்க. அது மூலம் நல்ல வருமானம் வரும். அதனால் இந்த லக்கணத்துக்கு முதல் தர யோகம் அப்படின்னா செவ்வாய் கிரகம் தான், யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் கிரகம் கண்டிப்பாக கெட்டு போகக்கூடாது. இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் 6, 8, 12 மறைஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா யோகங்களும் மறைஞ்சு போகும். எந்த வீடு, மனை, வாகனம் எதுவுமே கிடைக்காது. அதனால் பூர்வ புண்ணியமும் கெட்டு போகும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமும் கெட்டு போகும். தொழிலில் கஷ்டம், நன்மை கிடைக்காது, தொழில் நடக்காது, தொழில் கூட்டாளிகளை பகை ஏற்படும், தொழிலில் வருமானம் இருக்காது. அதனால் இந்த முதல் தர யோக செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். அல்லது 10 இருந்தால் சூரியனோட சேர்ந்து இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லாயிருக்கும் செவ்வாய் பகவான். கடக லக்கணத்துக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியாவது குரு பகவான். லக்கணத்துக்கு 6ஆம் இடம்ங்கிறது கடன், எதிரி, நோய் ஸ்தானத்தை குறிக்கிறது. 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், இறைவன் அருள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு பகவான் இந்த லக்கணத்துக்கு 9ல் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு இந்த கடக லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 9ல் ஆட்சி பெற்று மீனராசியில் இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் 6ல் போய் மறையக்கூடாது. ஏன்னா 6ல் மறைஞ்சார் அப்படின்னா கடன் அதிகமாக கூடிரும், நோய் கூடிடும், மற்ற விஷயங்கள் எல்லாமே கூடிரும். உங்களுக்கு பகை கூடிரும், நட்பு எல்லாம் பகையாக மாறிடும். அதில் குரு பகவான் 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு பகவான் பாக்கியத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு நிறைய நன்மைகள். கடக லக்கணத்துக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம், மாங்கலிய ஸ்தானம், தொழில் வழி கூட்டாளி ஸ்தானங்கிறது மகர வீடு. சனி பகவான் 7க்கும் 8க்கும் அதிபதியான சனி பகவான் மகர வீட்டுக்கும் கும்ப வீட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்துல மகர வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும். சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கலாமா? கலத்திரஸ்தானது அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் மனைவி அமைகிறது தாமதமாகவும், திருமணம் தாமதமாகவும். சனி பகவான் மந்தன், கெடுபலனை கொடுப்பார், பாவி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சனி பகவான் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா அது திக்பலத்தில் இருக்காருன்னு அர்த்தம். திக்பலங்க சட்பலம், நல்ல பலமாக இருக்காருன்னு அர்த்தம். ஸோ சனி பகவான் அவர் ஆட்சி, அவர் சொந்த வீட்டில் 7ஆம் இடத்தில் இருந்தார் அப்படின்னா மனைவி நல்லா அமைவாங்குங்க. திருமணத்தை வேணால் தாமதப்படுத்துவார் சனி பகவான். ஆனால் மனைவி கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகம், கடுமையான உழைப்பாளி. சனி ஆதிபத்தியில் பிறந்தவங்க எல்லாருமே
மகர ராசியிலும் கும்பராசியிலும் பிறந்த ஆண் அல்லது பெண் யாருமே இருபாலரும் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எந்த தொழிலை கொடுத்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க. தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அதனால் 7ஆம் இடத்துல மனைவி ஸ்தானத்தில் வரதுனால மனைவி கடுமையான உழைப்பாளியாக இருப்பாங்க. அவங்க மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஸோ கலத்தர ஸ்தானத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி உச்சத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்குது. ரொம்ப நல்ல இடம். 8ஆம் இடமான ஆயுள் கரகான சனி பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடாது. 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார் அப்படின்னா ஆயிலில் பங்கம் ஏற்படும். உங்களுக்கு குறைவான ஆயில், நோய் நொடி ஏற்படும், விரையம் ஏற்படும், மருத்துவ செலவு கூடும். ஸோ சனி பகவான் 7க்குடைய சனி பகவான் 7லே ஆட்சி பலத்தோடு இருந்தார் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். 9க்கு பாக்கியத்துக்கு அதிபதியாக குரு பகவான் பாக்கியத்தில் இருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். 6ல் போய் மறையக்கூடாது. 10க்கு அதிபதி இந்த லக்கணத்துக்கு கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட மேசராசிலே செவ்வாய் பகவான் இருந்தா அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு ஓஹோன்னு இருக்குங்க. சூரிய பகவானும் சேர்ந்து செவ்வாயும் சேர்ந்து மேசராசியில 10ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானம் 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானம் 1, 5, 9 திரிகோணஸ்தானம். ஸோ கேந்திரமான 10ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து லக்கணத்துல சந்திரன் உங்களுக்கு லக்னாதிபதி சந்திரன்லே இருந்தார், சந்திர பகவான் உங்க லக்கணத்திலே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அரசாங்கத்துல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. போலீஸ் துறை, மந்திரி துறையெல்லாம் இருப்பாங்க. அரசியல்வாதி நல்லா இருப்பாங்க. அரசாங்கத்தில் இல்லாட்டாலும் தொழிலையும் கொடிகட்டி பிறப்பாங்க. செவ்வாய் தொழில்காரகன், பூமிக்காரகன். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். விவசாயம் நல்லா இருக்கும். வீடு மனைகள் அதிகமாக இருக்கும். ரியல் பிஸ்னஸ், இடங்களை வாங்கி விற்கிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலமோடு இருந்தார் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப நன்மை. ஏன்னா இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதியே செவ்வாய். செவ்வாய் பகவான் 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது. 10ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், அபிலாசைகள். நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நல்லா ஆசைப்படுற புறம் கிடைக்கணும் அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும். லாபஸ்தானம் சுக்கிரனுடைய வீடு, ரிஷப வீடு. ஸோ சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு பாவியாக இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கனால அவர் நல்ல இடத்துல இருந்தானா 11ஆம் இடத்து ஆதிபத்திய நல்லதாக செய்வார். அந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காரு, வீடு, வாகனம், நல்ல லக்ஸுரி லைஃப் வேணும் அப்படின்னா, சுகபோக வாழ்க்கை வேணும், நல்லா அறிவிக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அதுவும் 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் 6, 8, 12 மறைஞ்சிடக்கூடாது. இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கலாம், அல்லது 10ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லை 11ஆம் இடத்துல இருக்கலாம். அப்போ பாவி ஒரு லக்கண பாவி 11ஆம் இடத்துல இருந்தால் நன்மை செய்வாரா? கண்டிப்பாக பெரிய லெவலில் நன்மை செய்தாலும் பெரிய லெவலில் தீமை செய்ய மாட்டார். அந்த 11ஆம் இடத்து ஆதிபத்தை அவர் செய்வார். நன்மையும் தீமையும் கலந்து சுக்கிர பகவான் செய்வார். அதனால சுக்கிர பகவான் 6, 8 மறைஞ்சிட்டார் அப்படின்னா சுத்தமா இந்த நன்மை இந்த லக்கணத்துக்கு பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்கு. இந்த லக்கணத்துக்கு திசை, எந்தெந்த திசை யோக திசை, எந்த திசை பாதக திசை, எந்த திசை கெடுதல் திசை அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சனி திசை. சனி திசை கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதிக்கும் 8ஆம் அதிபதிக்கும் சனி பகவான் 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த திசை நல்லா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்தார்னா சனி பகவான் 19 வருஷம் திசை நடத்துவார். 8ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தார் அப்படின்னா ஆயுளில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார், நோயை கூட்டுவார், கொஞ்சம் பிரிவினை இருக்கும், நோய் நொடிகளோட மருத்துவ செலவு கூடும், நிறைய வருமானம் வந்தாலும் அது செலவுகள் கூடிட்டே இருக்கும். ஸோ 7ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் திசை நடத்தினார் அப்படின்னா நல்லா இருக்கும். அடுத்த புதன் திசை. புதன் திசை மகா திசை 17 வருஷம் நடக்குங்க. உங்களுக்கு புதன் 3க்கும் 12க்கும் முயற்சி ஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியான புதன் பகவான் திசை நடத்தார் அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறனால மறைவு ஸ்தானத்து அதிபதி இல்லை திசை நடத்தினா அப்போ உங்களுக்கு லக்கணம் கெட்டு போகும். இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் 12ல் இருந்து திசை நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் முன்னேற்றம் இருக்காது. 3ஆம் இடத்துல இருந்து அவர் திசை நடத்தினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நல்ல நன்மைகள் நடக்கும். 17 வருஷமும் நல்லா இருக்கும். புதன் பகவான் 3ஆம் இடத்துல இருக்கணும், 12ஆம் இடத்துல மறைஞ்சிடக்கூடாது. கேது, ராகு கேதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா சந்திரனுக்கு ராகு கேது சாயா கிரகம், அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்த இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து திசை நடத்தினாங்கன்னா அந்த இடத்துடைய ஆதிபத்தை செய்வாங்க. பொதுவாகவே எந்த லக்கணமாக இருந்தாலும் ராகு கேது 3, 6, 10, 11 இருந்தாங்க அப்படின்னா பெரிய லெவலில் தீமை செய்ய மாட்டாங்க. மற்ற இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்க திசை நடக்கும்போது ரொம்ப தீமைகள் செய்வாங்க. ஒரு வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும். பொதுவே கடக லக்கணம் சந்திரன் வீடு. சந்திரனுடைய ராகு கேதுக்கு பகை கிரகம். ராகு கேதுக்கு முழுமையான பகை கிரகம் சந்திரன் தான். கடகலத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் ராகும் கேதும் திசை நடத்தும் போது, ராகு திசையும் கேது திசையும் நடக்கும்போது, கேது திசை உங்களுக்கு 7 வருஷம் நடக்குங்க. இந்த 7 வருஷம் ரொம்ப போராட்ட காலம்தான்.
கடக லக்கணத்தில் கேது பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த 7 வருஷமும் அவர் கொஞ்சம் கஷ்ட காலம்தான். சுக்கிர பகவான் வந்து பாவி. சுக்கிர பகவான் வந்து 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் திசை நடத்தினார் அப்படின்னா, நல்ல இடத்துல இருந்து திசை நடத்தினார் அப்படின்னா பெரிய லெவலில் யோகத்தை கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, ஓரளவு நன்மையை கொடுப்பார். ஏன்னா பாவி, அவர் இந்த லக்கணத்துக்கு பாவியாக இருக்கனால 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் 6, 8, 12 இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் மற்ற இடங்களில் நின்று திசை நடத்தினார்னா உங்களுக்கு விரயமும் இருக்கும், பண வரவும் இருக்கும். அது நல்ல திசை தான், ஓரளவு நல்ல திசை. சூரிய திசை நல்லா இருக்குங்க. 2ஆம் இடத்து அதிபதி, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் மேச ராசியில் இருந்து செவ்வாயுடன் கூடி திசை நடத்தினார் அப்படின்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். பூமி யோகம் நல்லா இருக்கும். செவ்வாய் கிரகம் வந்து ரொம்ப பூமிக்காரகன். சூரியனுடன் சேரலாம். சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்தால் நட்பு கிரகம். சூரியன் வந்து 6 வருஷம் திசை நடத்துவார். இந்த 6 வருஷ காலத்தில் நீங்கள் அரசாங்க சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். குடும்பம் நல்லா இருக்கும். குழந்தைகள் எல்லாமே நல்லா இருப்பாங்க. அவங்க மூலம் நல்ல நன்மைகள் நடக்கும். சந்திரன் சூரிய திசைக்கு எடுத்தால சந்திர திசை வந்து உங்களை லக்னாதிபதி திசை. சந்திர திசை வந்து 10 வருடம் நடக்கும். லக்னத்திலேயே சந்திர பகவான் இருந்தார் அப்படின்னா ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். ஸோ 10 வருஷமும் உங்களுக்கு யோக திசை தான். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல நிலைமையில் இருப்பீங்க. அந்த சந்திர திசையில தான் இது நீர் ராசி. உங்களுக்கு வெளிநாட்டு போக யோகம் உண்டு. நீங்கள் வெளிநாட்டில் போய் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணணும், வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு இல்லை வாணியம் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா சந்திர திசையில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ஏன்னா நீராசிக்கு அதிபதியான கடகலக்கணத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். அந்த திசை வரும்போது நீங்கள் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போவீங்க. அது வெளிநாட்டில் போய் கை நிறைய சம்பாத்தியம் பண்ணுவீங்க. செவ்வாய் திசை வந்து 7 வருடங்க. ரொம்ப நல்ல திசை. லக்னாதிபதியுடைய யோகக்காரரே இந்த கடகலக்கணத்துக்கு முதல் தர யோகக்காரரே செவ்வாய் தான். இந்த செவ்வாய் திசையில் 7 வருஷமும் அவர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா 6, 8, 12 மறையாமல் 10ஆம் இடத்துலையோ இல்லை 5ஆம் இடத்துலையோ ஒரு ஆட்சி பலத்தோடு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பூமி யோகம் உங்களை கொடிகட்டி பறக்கும். நிறைய வீட்டுக்கு சொந்தக்காரனாக மாறிடுவீங்க. பூமி நிறைய கிடைச்சிரும். விவசாய நிலங்கள் நிறைய கிடைக்கும். விவசாய பூமியாக மாறி எல்லா விவசாயங்களும் செழிச்சு இருக்கும். நிறைய வாகனங்கள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரங்க, சகோதர சகோதரிகளுக்கு காரங்கள். சகோதர சகோதரிகள்லாம் நிறைய நன்மையை செய்வாங்க. சார் செவ்வாய் வந்து நல்ல திசை. அந்த 7 வருஷமும் ரொம்ப அருமையாக இருக்கும். ராகு திசை நடக்கவே கூடாது. ராகு வந்து 19 வருஷம் நடத்துவார். கடக லக்கணம் வந்து சந்திரன் அதிபதி. சந்திரனுக்கு முழு பகைக்கிரகம் வந்து ராகுவோட பொதுவாக சந்திரன் வந்து இந்த லக்கணத்தில் வந்து ராசியாதிபதிய சந்திரன் ராகும் கேது கூட சேர்ந்துடக்கூடாது. கடக லக்கணத்துக்கு அதிபதியான சந்திரன் ராகும் கேது கூட இந்த லக்கணத்தில் எங்கேயாவது சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ராசியில் கண்டிப்பாக இந்த லக்கணம் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடையாது. இந்த ராசி கெட்டு போயிடுவார். ஏன்னா ராகுவோட சந்திரன் சேர்ந்தாலும் மனதுக்காரன் வந்து சந்திரன். ராகு வந்து போகக்காரன். சந்திரனோட ராகு சேர்ந்துன்னா மனதை பூரம் கெடுத்துருவாருங்க. கெடுத்து தப்பான வழியை கொண்டு போவார். அந்த லக்கணத்தில் ராகுவும் சந்திரனும் ஒரு இடத்துல கூடி நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ராகு திசை நடக்கிற 19 வருஷமும் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா அவர் தப்பான வழியில் செல்லக்கூடிய திசை வந்து ராகு திசை. இந்த ராகு திசை நடக்கிற ஆட்கள் எல்லாமே தவறான சிந்தனை, தவறான போக்கு போய் கடைசியில் அழிஞ்சிருவாங்க. அதில் ராகு திசை உங்கள் லக்னத்துக்கு நடைபெறவே கூடாது. ராகு திசை வந்தனா நீங்கள் இந்த 19 வருஷ காலமும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு திசை ரொம்ப அருமையான திசை. குரு திசை வந்து 6க்கும் 9க்கும் அதிபதி. கடன், எதிரி, நோய் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான். 9 பாக்கியம், இறைவன் அருள், தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதியான மீன வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் திசை நடத்தினார் அப்படின்னா 9ஆம் வீட்டில இருந்து பாக்கியத்திலிருந்து திசை நடத்தினார் அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினார் அப்படின்னா குரு பகவான் 16 வருஷம் திசை நடத்துவார். பிரச்சனைகள், உடம்புல ஏகப்பட்ட நோய் வந்துடும், பகையா மாறிடுவாங்க, கடன் தொல்லை கூடிரும். ஸோ குரு பகவான் நல்ல திசைன்னு சொல்ல முடியாது, கெடுதல் திசைன்னு சொல்ல முடியாது. உங்க லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா பாக்கியத்துல இருந்தார் அப்படின்னா இந்த திசை நல்லாவா நடக்கும். 6ஆம் இடத்துல மறைஞ்சு திசை நடத்துறாருன்னா அந்த 16 வருஷமும் திசை வந்து பலன்கள் எல்லாமே கெட்ட பலன் நடக்கும். ஸோ கடகலக்கணத்து அன்பர்களே, கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பொதுவாக பொறுத்த வரைக்கும் அது நீர் ராசி, நல்ல ராசி, அறிவாளியாக இருப்பாங்க, எல்லாம் நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. திருமண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கடகராசி பிறந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு வந்து 7ஆம் இடம், கலத்திரஸ்தானம், மகர வீடு, சனியின் வீடு. 7ஆம் இட கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருந்து திக்பலத்தோடு இருந்தார் அப்படின்னா கடுமையான உழைப்பாளியான மனைவி கிடைப்பாங்க, நல்லா இருக்கும். திருமணம் தாமதம்னாலும் மனைவி மூலம் நல்ல வருமானம், திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும். தொழில் அமைப்பு கடகலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் வந்து 10ஆம் இடம் கருமணம், ஜீவ தொழில்ஸ்தானத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி.
10ஆம் இடத்துல மேசராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அப்படின்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், வீடு மனைகள், வீடு வாங்கி விற்கிறது, மனைகள் வாங்கி விற்கிறது, வீடை இடித்து கட்டி வைக்கிறது, புதுமனையை கட்டுறது, விவசாயங்கள் செய்கிறது. இந்த கடகலக்கணத்துக்கு செவ்வாய் பலமுட இருந்தார்னா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யோகோன்னு வருவீங்க. அதுவும் செவ்வாயும் சூரியன் சேர்ந்து 10ஆம் இடத்துல மேசராசிலே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட நன்மைகள், அரசியல்வாதிகள் அவங்க உயர்ந்த பதவிக்கு போவாங்க. உங்களுக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க சந்திரன் கெட்டு போயிட்டார் அப்படின்னு வச்சுடுங்க, லக்னாதிபதி ராகுவோடு கேடுவோடு பிடியும் கெட்டு போயிட்டார் அப்படின்னா நீங்கள் பரிகாரம் செய்யணும். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அல்லது உங்கள் லக்னாதிபதி ராசி சந்திரன் 6, 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாலும் அது பெரிய லெவலில் இந்த லக்கணத்தை முன்னேற முடியாது. தொழில் வளம் எல்லாமே கெட்டு போகும். உங்கள் லக்னாதிபதி 6, 8ல் மறையக்கூடாது, 6, 8, 12ல் மறையக்கூடாது, ராகு கேது பிடியிலையும் இருக்கக்கூடாது. சந்திரன் ராகு கேது பிடியில் இருந்ததுன்னா சந்திரன் முழு பலத்தை இழந்துருவார். அதனால பெரிய பிரச்சனைகள் வரும், தொழிலில் முன்னேற முடியாது, லக்கணம் கெட்டு போச்சு. அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? பரிகாரங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டத்தில் திங்களூர்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த திங்களூர் கும்பகோணத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 25 கிலோமீட்டரில் திங்களூர்னு இருக்குது. சந்திரன் தனி தலமாக இருக்கிறார். சந்திர பகவான் அம்மையாருடன் கூடி அங்கே கோயில் கைலாசநாதர் அப்படின்னு மூலவர் இருக்கிறாரு. நீங்கள் திங்கக்கிழமை போய் சந்திரன் ஓரையில் ஒரு அர்ச்சனை செய்து, உங்கள் குடும்பத்தோட அர்ச்சனை செய்து மூலவரை தரிசனம் பண்ணி வந்தீங்கன்னா இந்த சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அதையும் அழுத்திவிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.